ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இறைவா இறைவா வருவாய் இங்கே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தேடினும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. வழிகாட்டக்கூடிய தெய்வம், புது வாழ்வை தரக்கூடிய தெய்வம், நிலையான தெய்வம், நீங்காத தெய்வம், நம்மை கரம்பிடித்து தூக்கி எழுப்பிவிடக்கூடிய தெய்வம், நற்கருணை நாதர் இயேசு தெய்வம் இதோ நமது மத்தியில் வீற்றிருக்கிறார். இந்த தெய்வத்தை உற்று நோக்குவோம். இந்த தெய்வத்தின் மீது உள்ள நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இயேசுவே, நீர் ஒருவரே எங்கள் மீட்பர், நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்கின்றவர். நாங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் குற்றங்கள் புரிந்தாலும் நீர் எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறீர். நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே,
பலியை அல்ல என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய மனமாற்றத்தை எங்களுடைய செயல்களில் காண்பிக்க எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே இறைவா, மனம் திரும்பியவர்களாக, மனம் மாறியவர்களாக இதோ உமது தெய்வீக இந்த பிரசன்னத்தின் முன்னால் நாங்கள் மண்டியிட்டு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுதின உணவை தந்ததற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளில் உடன் இருந்ததற்காக நன்றி. என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தந்ததற்காக நன்றி. கற்றோனின் அறிவை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உமது காவல் தூதர்கள் வழியாக எங்களை பாதுகாத்து வழிநடத்திய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களை இந்த நாளில் இதோ இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்ததற்காக நன்றி. இதோ இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி மட்டுமே செபிக்க, உமது வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய உமது செயலுக்காக, நீர் தரக்கூடிய அருள் வாழ்விற்காக, நீர் தரக்கூடிய நல் வாழ்விற்காக, நோயற்ற வாழ்விற்காக, தீவினைகள் அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றக்கூடிய வாழ்விற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி, மூவொரு தெய்வமே நன்றி, நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே நன்றி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று முழங்கிய ஆண்டவரே நன்றி. எங்களோடு வாரும், எங்களோடு தங்கும், எங்களை வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே. ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்பிக்கைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்பி கை அப்படின்னு சொல்றதா, எதுல நம்முடைய வேலைகளை செய்கிறோமோ அதில் நம்பி கைகளை வைத்தாலே அது நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. திருப்பலிக்கு வருகிறோம், திருவிருந்தை பெறுகிறோம். அப்போது குருவானவர் இயேசுவின் திருவுடல் என்று சொல்கிற போது நம்பிக்கையோடு ஆமேன் என்று சொல்கிறோம். அது அப்படியே மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது இயேசுவினுடைய உடல் மட்டும்தான், அதில் வேற எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை நம்பிக்கை இல்லாம அதில் என்ன இயேசுநாதர் இருக்க போறாரு, சும்மா ஏதோ வெத்து பேச்சு பேசுறாங்க அப்படின்னு நினைச்சா அது அவநம்பிக்கை. நீங்கள் எப்படிதான் அதை பார்த்தாலும் அதுக்குள்ள கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். நம்முடைய உள்ளத்துல வரமாட்டார். நமக்கு நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தரவே மாட்டார். ஆனால் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான். இந்த ஆண்டவர் இதற்குள் இருக்கிறார். இந்த திருப்பலிக்குள் நமக்கு ஆசி வழங்குவதற்காக வருகிறார். இந்த நற்கருணை பிரசன்னத்தில் முழுமையாக தன்னுடைய பிரசன்னத்தை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையை நாம் 3 நிலைகளில் பார்க்கலாம். 3 நிலைகள். எந்த நிலைகள்லாம்? என் மீது வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் என் மேல நம்பிக்கை வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு நான் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது பிறர் நம்பிக்கை. மூன்றாவதாக, நம்மை படைத்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த கடவுள் மீது வைக்கக்கூடிய இறை நம்பிக்கை. எத்தனை நம்பிக்கை இருக்குது? 3 நம்பிக்கை. தன்னம்பிக்கை, பிறர் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. தன்னம்பிக்கை மட்டும் போதும் அப்படின்னு வாழ்ந்துட முடியுமா? இறை நம்பிக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. தன்னம்பிக்கை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா அது கர்வத்தினுடைய, ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு யாருமே வேண்டாம், கடவுளே வேண்டாம் அப்படின்னு சொல்றது
அன்புக்குரியவர்களே, ஆணவத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு. ஆனால் எனக்கு கடவுள் வேண்டும், கடவுளுடைய அருள் வேண்டும், அவருடைய ஆசீர் வேண்டும், நான் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார், அன்புக்குரியவர்களே, அது நமக்கு வாழ்வை தருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த கடவுள் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதை எப்படி வாழ்ந்து காட்டுறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பிறர் மீது நம்பிக்கை வைப்பது. பிறர் மீது நம்பிக்கை வைப்பது பிறர் மீது நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் மேலே நம்பிக்கை வச்சிடலாம், கடவுள் கூட மேலே நம்பிக்கை வச்சிடலாம், கண் காணாத கடவுள் மேலே கூட நம்பிக்கை வைத்து விடலாம். ஆனால் பிறர் மீது நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது அதெல்லாம் முடியாது, கஷ்டம். அப்படி தானே? ஆமாம், கஷ்டம். இப்போ ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு வாழ்க்கையினுடைய நெறிகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எந்த வார்த்தை பேசணும், எந்த வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பயிற்சி முடிகிறது, அடுத்து இரண்டாவது பயிற்சி. இது வாய் நிறையா நினைச்சாரு, ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் சொல்லி கொடுத்த முடித்த பிறகு செயலில் பயிற்சி. அப்பா சொல்ற, தம்பி அந்த சோறு மேலே ஏறடா அப்படின்னு அவன் கட கட கடன்னு நினைச்சிறான், சோறு மேலே ஏறி விடுகிறான். தந்தை சொல்லை தட்டாத பிள்ளை அவன். மேலே ஏறின உடனே அப்பா சொல்றாரு, கீழே குதி. அப்பா அவனை அப்படியே அலைக்கா பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிடிப்பீங்களா? என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கலாம், உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அப்போ குதி அப்படின்னு சொன்ன உடனே அவன் கண்ணை மூடிட்டு நினைச்சிறான், கீழே குதிக்கிறான். அப்பா அப்படியே நினைச்சிறாரு, கொஞ்சம் நகண்டு போயிடுறாரு. அன்புக்குரியவர்களை, கீழே விழுந்தவனுக்கு கையில் கால்கள் எல்லாம் சிராய்ப்பு, ரத்தம் என்ன செய்கிறது, வர ஆரம்பிக்கிறது. சும்மா இருப்பானாவே, அழ ஆரம்பிக்கிறான். உங்களை நம்பித்தானே கீழே விழுந்தேன், நீங்கள் விழு என்று சொன்னதுனால தானே விழுந்தேன், இப்படி என்னை ஏமாற்றி விட்டீர்களே, நீங்களாம் ஒரு அப்பாவா, உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு, உலகத்துல பெத்த அப்பனை கூட நம்ப கூடாது. உலகத்துல அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களை, இன்னொருத்தன் மலை உச்சியிலேருந்து அப்படியே கீழே என்ன செய்யறான், கால் தடிக்கு வீழ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். கடவுளே காப்பாத்து அப்படின்னு நினைச்சான், வாய் நிறைய கத்துறான். ஒரு மரத்துல வந்து டொப்புன்னு விழுந்துட்டான். எதில் விழுந்துட்டான்? மரத்துல விழுந்துட்டான். மரத்துல அந்த கொப்பை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வெயிட் தாங்காம அந்த கொப்பை என்ன செய்கிறது, ஒடிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. கடவுளை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு மறுபடியும் கெஞ்சுகிறான், கதறுகிறான். அப்போ ஒரு குரல் கேட்கிறது, நீ கையை விடு, சொல்லுங்க, காப்பாத்துறேன், கையை விடு, காப்பாத்துறேன்னு வானத்திலிருந்து குரல் சொல்லுது. கையை விடுவோமா, விட மாட்டோமா? இருக்கிறது ஒரே ஒரு கொப்பு தான். அந்த கொப்புல இருந்து கையை எடுத்தோம்னா மொத்தத்தில் விழ வேண்டியதான். அவன் என்ன செய்யல, கொப்புல இருந்து கையை எடுக்கல. அந்த கொப்பு என்ன செய்கிறது, ஒடிய ஆரம்பிக்கிறது. அவன் கீழே மொத்தடின்னு விழுந்து என்ன செய்யறான், வாழ்க்கையை இழந்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெத்த அப்பா மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது, சரிதான். ஏன்னா காலம் அப்படி மாறி போச்சு, இல்லை, காலம் மாறி போச்சு. அப்பா சொல்றாருன்னு அப்படின்னு கண்மூடி என்ன செய்யக்கூடாது, எதிலையுமே கால் வைத்து விடக்கூடாது. ஆராய்ந்து தெளிந்து இது நல்லதா கெட்டதா, சரியா இருக்குமா சரியா இருக்காதா அப்படிங்கிறத உணர்ந்து என்ன செய்யணும், செயல்படணும். அந்த அப்பா வேற, ஆனா இந்த அப்பா வேற, இல்லையா? நம்மை படைத்த கடவுள் வேற. அந்த கடவுள் நீ விடுன்னு சொல்லும்போது கண்டிப்பா என்ன செய்யணும், கையை விடணுமா விட வேண்டாமா? விடணும். விடல அப்படின்னா அவர் இணைஞ்சிருவார், கையை விட்டுருவார். நாம் கையை விட்டால் அவர் கை கொடுப்பார். அதுதான் கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது நமக்கு பிறர் நம்பிக்கை அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, பிறர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும்னா ஒரு சில பேர் நம்பிக்கை இருக்கும். யாருன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லையா? நம்முடைய இதயத்திற்கு நெருக்கமானவங்களா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் போய் என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சில நேரங்களத்தில் இதெல்லாம் சொல்லிராத அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்போது அவன் அந்த ரகசியத்தை உடைக்கிறானோ, எப்போது அவள் வேறொருவரோடு அதை பகிர்ந்து கொள்கிறாளோ,
அப்போ எப்போ இதை சொல்லிட்டான்னு தெரிஞ்சிருச்சோ அன்றையிலிருந்து அவங்க மேல நமக்கு நம்பிக்கை வருமா? அவன் தான் முதல் துரோகி. என்ன துரோகி? முதல் துரோகி. அதுலேயே எப்படி சொல்லுவான்? பச்சை துரோகி. இவன் மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தேன், இவன் தான் எனக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டானிய? கழுத்தை அறுத்துட்டான். இனிமேல் எவனையுமே என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய குடும்பத்தில் நம்பிக்கை இப்படியும் இழக்கப்படலாம். இல்லை, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், என்னுடைய படிப்பா இருக்கலாம், என்னுடைய வேலையாக இருக்கலாம், என்னுடைய உழைப்பாக இருக்கலாம், என் மேல எல்லா நம்பிக்கையும் வச்சிருக்கிறேன். திடீர்னு உடல் நலம் குறைந்து விடுகிறது. எந்திரிச்சு ஓடன்னு பார்க்குறேன், உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது, ஓட முடிய மாட்டேங்குது. என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலை. என் மேலே எனக்கு என்ன செய்கிறது? வெறுப்பு வந்து விடுகிறது. சொல்கிறேன், இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களை, எப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அப்போதே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தானே? செய்ய முடியாதுன்னு நினச்சா செய்ய முடியாது. ஆனால் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா நல்லா சாப்பிடலாம். வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா வேலை பார்க்க மாட்டோம். வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அம்மா சொல்லுவாங்க, ஏம்மா வேலையை பாருமா அப்படின்னா அப்படியே இழுத்து அப்படியே அப்படியே குளிர்காய்ச்சல் வர்ற மாதிரி அப்படியே புசு புசுன்னு அடிங்க நினச்சிக்குவோம். அப்படியே ஒரு சீன் போடுவோம். இல்லை அப்படின்னா கையை பார்த்துட்டு வேலை பார்த்தோம்னா கை வலிக்குமா அப்படிலாம் சொல்லுவோம். ஏதாவது வேலை செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், செமசீன் போடுவோம். அப்போ அன்புக்குரியவர்களே, என் மீது நம்பிக்கை குறைகிற போது வாழ்க்கையில் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. மூன்றாவதாக, இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். வாரம் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்முடைய வேண்டுதலை வைக்கிறோம், புதுமை கிணத்துல போய் குளிக்கிறோம், கோவில சுத்துறோம், கும்பிடு சரணம் போடுறோம் இல்லையா, கெபிக்கு போறோம், உட்கார்ந்து மிக்கேலியாட்ட பேசுறோம், அழுதோம், புலம்புறோம், கத்துறோம், கதறோம், மெழுகுதிரியெல்லாம் பொருத்தி வைக்கிறோம், சபரியார் குருசடிக்கு போறோம், செபஸ்தியார் குருசடிக்கு போறோம், குழந்தை தெரசமா குருசடிக்கு போறோம், எல்லா பக்கமும் போறோம். எல்லாத்துல என்ன செய்யறோம், ஒரே வேண்டுதலா போட்டுக்கிட்டே இருக்கோம். யாராவது ஒரு ஆளாவது கைவிட மாட்டாம காப்பாத்திடுவாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். எதுவுமே நடக்கல. ஏதாவது ஒரு வரன் கிடைக்கும்னு 1 வருஷம் 2 வருஷமா தேடுறோம், வரனே கிடைக்கல. திருமணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் நல்லபடியாக நடந்துரும்னு நினைக்கிறோம். அப்போ பார்த்து மாப்பிள்ளை வீட்டில் இல்லை, எனக்கு இந்த வரன் வேண்டாம், இந்த சம்மதம் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? அவ்வளோதான். இந்த கடவுளை தானடா நம்பி இருந்தோம், எல்லாமே நல்லா தான் கைகூடி வந்துச்சு, இந்த கடவுள் நமக்கு சரியாக செய்யலை. அப்போ யார் மேலே நம்பிக்கை இழந்துடுறோம்? கடவுள் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என் மீது, பிறர் மீது, இந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை இழக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் அவன் நம்பிக்கை. அதற்கு பேர் தான் அவன் நம்பிக்கை. நம்ம எது மேலேயுமே நிச்சயமான நம்பிக்கை வைக்கவே மாட்டோம். என் மேலேயும் கிடையாது, அடுத்த மேலேயும் கிடையாது, கடவுள் மீதும் கிடையாது. அதற்கு பெயர் தான் அவ நம்பிக்கை. இப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். நற்செய்தியில வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, மகதலா மரியாள் கல்லறைக்கு ஓடுகிறாள், இயேசுவை கண்டுகொள்கிறாள், சீடர்களிடம் வந்து சொல்கிறாள். சீடர்கள் நம்பினார்களா? நம்பல. வயல்வெளிகளுக்கு சென்ற சீடர்கள், அது எம்மாவு சீடர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார், திரும்பி வர்றாங்க, இயேசுவை கண்டோம் என்று சொல்கிறார். நம்புகிறாங்களா? நம்பல. ஏன் இயேசு தன்னுடைய 11 திருத்தூதர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார். அப்பதான் அவங்களை திட்டுறாரு, நம்பிக்கை குன்றியவர்களே, எங்கேயா போச்சு உங்க நம்பிக்கை? 3 ஆண்டுகள் உங்களோடு இருந்தேன், உங்களுக்கு கற்றுத்தந்தேன், உங்களுக்கு நான் என்னென்ன செய்தேன் அப்படிங்கிறதெல்லாம் போதித்தேனே, கடவுளுடைய திருவுளம் எதுவென்று உங்களுக்கு நான் சொல்லி தந்தேனே, இன்னுமா நீங்க மந்த புத்தியோடு இருக்கிறீர்கள், அவநம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? உங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்கள்ட்ட தன் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி? ஒரு சிறுவனை அழைத்து வந்து ஒரு தந்தை வருகிறார், அந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, இந்த பேயை ஓட்டுங்க அப்படின்னு திருத்தூதர்களிடம் கூட்டு வராங்க. அவங்களும் என்ன செய்றாங்க, ஜெபிச்சு பார்க்குறாங்க, பேய் என்ன செய்யல, பேய் போகலை. அப்போ இயேசுவிடம் கொண்டு வந்து உம்முடைய திருத்தூதர்களிடம் கொண்டு போனோம், ஆனால் அவர்களால் ஓட்ட முடியவில்லை அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் என்ன செய்றார், கடிந்து கொண்டு அந்த பேயை விரட்டுறாரு. பேய் கடகடன்னு நினைச்சது, ஓடி போயிருது.
அப்போ கேட்குறாங்க, ஏன் எங்களால் ஓட்ட முடியல அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இவ்வகை பேய்களை இறை வேண்டலினாலும் நோன்பினால் மட்டும்தான் நினைச்ச முடியும், நாம் குணப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ சீடர்களுக்கு அந்த பேயை ஓட்ட முடியாத நேரத்தில் அவங்க மேலே என்ன செய்யறது? நம்பிக்கை இழந்து போகிறது. இயேசு கூட இருக்கிறோம், கடவுள் கூட இருக்கிறோம், ஆனால் அந்த பேய் என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல. அப்போ எனக்கு பேய் ஓட்டுறதுக்குரிய அதிகாரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இல்லை, இயேசு உயிர் தெழுந்து சீடர்களுக்கு தோன்றும் பிறகு மறுபடியும் என்ன செய்யறாரு? பேதுரு அப்படியே வலையை எடுத்து போயிட்டு ஏலேலோ ஐலசான்னு சொல்ற மாதிரி, நான் மீன் பிடிக்க போறேன், எவங்களா வாரீங்களா வாங்க அப்படின்னு சொல்லுவது எப்படி வேடிக்கையா இருக்கு பாருங்க. அவர்களுக்கு தான் தோன்றி இருக்கிறார், அவர்களை தான் வலுப்படுத்தி இருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார், திடப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த திருத்துதர் பேதுருவுக்கு என்ன செய்யல? இயேசுவின் மீது நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அவர் வலைகளை எடுத்து ஓடுகிறார், மீன் ஒன்றும் என்ன செய்யல, அகப்படவில்லை. பாருங்க, நம்ம எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய உழைப்பு போதும், நான் என்னுடைய உழைப்பை நம்பி மட்டுமே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஒன்றுமே கிடைக்காது. ஒரு சில பேர் சொல்லலாம், நிறைய கிடைச்சிருச்சு, நான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் என் மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சுட்டோம்லா, அது எப்படி போகணும்னு தெரியாது. காத்தடிக்க திசையெல்லாம் அது என்ன செஞ்சிடும்? பறந்து வெளியே சென்றுடும். கையில் ஒரு பைசா கூட என்ன செய்யாது? தங்காது. இல்லைன்னா நோய்க்கு மேலே நோய், பேய்க்கு மேலே பேய், அடிக்கு மேலே அடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கு மேலே அடின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி, பட்ட காலிலே படும் சொல்லுவாங்களா, அது மாதிரி அன்புக்குரியவர்கள் வந்து கொண்டே இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் என் மேலே நம்பிக்கை வேணும், பிறர் மேலே நம்பிக்கை வேணும், கடவுள் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? சீடர்களை திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறார். அதே இயேசு இன்னைக்கு யார் முன்பாக இருக்கிறார்? நம் ஒவ்வொருவருடைய முன்பாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு, என் மகனே, என் மகளே, நம்பிக்கையை ஆழப்படுத்து, நம்பிக்கையை ஆழப்படுத்து. நான் யார் கூட இருக்கிறேன்? உன் கூட இருக்கிறேன். அஞ்ச வேண்டாம், பய வேண்டாம், துணிவோடு இருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அவருக்கு பிரியமானவர்கள். கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்த அனைவருமாக இணைந்து பிரியமானவனை, பிரியமானவளை அப்படிங்கிற பாட்டை நாம் இணைந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரியுமா? பாட்டு தெரியுமா? பிரியமானவனே, பாட்டு தெரியுமா? தெரியாதா? அப்போ பாடி பழகுவோம். எல்லாரும் எந்திரிங்க, ஒரு நிமிஷம் கரங்கள் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாடுவோம். பிரியமானவனே, எல்லோரும் கரங்கள் தட்டி பாடுவோம். ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பாடுவோம். பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பாடுவோம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு
எடுத்து போராடி வெற்றி பெறு. பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பாடுவோம். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும். இன்னொரு முறை பாடுவோம். பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பாடுவோம். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாடுவோம் பாடுவோம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, சுகமாயிரு மகளே. பிரியமானவர்கள், நாம் கடவுளின் அன்புக்குரியவர்கள். நாம் நம் அனைவரையும் அழைத்த கடவுள் உண்மைக்குரியவர். இந்த உண்மைக்குரிய கடவுளை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? நற்கருணையில் நாம் கண்டுகொள்ளலாம். நற்கருணையில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து நமக்கு வாழ்வை தந்து கொண்டு இருக்கிறார். இதை விசுவசிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்வோம். இயேசுவே. இந்த நம்பிக்கையில் நாம் இயேசுவை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். தொடக்க நூல் புத்தகம் 15வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னார். இந்த கடவுள் அந்த நம்பிக்கையை நீதியாக கருதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள ஆண்டவரிடம் செபிப்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் நீர். அவர் வழியாக ஈசாக்கை கொடுத்து இந்த உலகை நிரப்பிய கடவுள் நீர். ஆபிரகாமினுடைய நம்பிக்கை உமக்கு நீதியாக தென்பட்டதை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த எளிய நம்பிக்கையை நீர் நீதியாக கண்ணோக்கி எங்களுடைய சுமைகளை நீர் மாற்றும்படியாக, எங்களுடைய நோய்களை நீக்கும்படியாக, எங்களுடைய பாரங்களை அகற்றும்படியாக, ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையில் செபிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி வருகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. ஆண்டவரே, இந்த மேடுகளில் பள்ளங்களில் நாங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு நீர் தூய ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். தூய ஆவியினுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறேன். மான்களைப் போல ஓடுவதற்கு எங்களுக்கு வலிமையை தருகிறேன், ஆற்றலை தருகிறேன். அஞ்ச வேண்டாம், திடம் கொள்ளுங்கள், வலிமை பெறுங்கள் என்று யோசுவாவிடம் சொன்ன அதே கடவுள் நீர். இதோ எங்களுக்கும் இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக ஆண்டவரே நீர் வலிமை தருகிறீர். உமது பிரசனத்தினால் எங்களுக்கு ஆண்டவரே வல்லமையை தருகிறீர், நம்பிக்கையை தருகிறீர், துணிவை தருகிறீர். நன்றி இயேசுவே. இயேசுவே, நீர் எங்களோடு உடன் பயணிப்பதற்காக, இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லோரும் சொல்லும், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, காண்பவரே உமக்கு நன்றி, எங்களை வாழச் செய்பவரே உமக்கு நன்றி, எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாமல் பாதுகாப்பவரே நன்றி, எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவரே நன்றி, அமைதியை தருகிறவரே நன்றி, எங்களை வாழச் செய்கிறவரே நன்றி, எங்களுக்கு புதிய இதயத்தை தருகிறவரே நன்றி.
எங்களுக்கு புதிய ஆவியை தருகிறவரே நன்றி. எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறவரே நன்றி. எங்களுடைய நம்பிக்கையை நீதியாக கருதுகிறவரே நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எண்ணிக்கை புத்தகம் 14வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது. ஆண்டவர் மோயிசினிடம் இவ்வாறு கூறுகிறார், எதுவரை மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள்? நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தாலும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள்? ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் மன வருத்தம் அடைகிறார். எப்போது? இந்த ஆண்டவர் அடையாளங்கள் தந்திருக்கிறார். அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம் இயேசு தனது நினைவை இந்த நற்கருணையில் கொடுத்து சென்றிருக்கக்கூடிய அடையாளம். இந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளாத போது, இந்த கடவுள் மீது நமது உறுதியான ஆற்றலை வெளிப்படுத்தாத போது, விசுவாசத்தை அறிக்கையிடாத போது நம்முடைய உடலில் ஒரு மாற்றமும் நடைபெறப் போவதில்லை. நம்முடைய உடலிலிருந்து நோய்கள் நீங்கப் போவதில்லை. நம்முடைய உடலிலிருந்து தீய ஆவியினுடைய கட்டுகள் வெளியேறப் போவதில்லை. இந்த ஆண்டவர் மீது நமது நம்பிக்கையை பதிய வைப்போம். இந்த ஆண்டவர் நம் மீது எதிர்பார்க்கிறார். என் அன்பு மகளே, பிரியமானவனே, பிரியமானவளே, இந்த உலகத்தில் எது மீதையோ நம்பிக்கை வைக்கிறார். படைத்த என் மீது நீ நம்பிக்கை வைக்க மறந்து விட்டாயே. செல்போன் உன்னை காப்பாற்றி விடுமா? தொலைபேசி உன்னை காப்பாற்றி விடுமா? நீ படித்த படிப்பு உன்னை காப்பாற்றி விடுமா? நீ சாப்பிடுகிற உணவு உன்னை காப்பாற்றி விடுமா? எல்லாமே தேவைதான். ஆனால் பிரியமானவனே, பிரியமானவளே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய நம்பிக்கை தேவை. இந்த நம்பிக்கை நம்மை வாழச் செய்கிறது, புது வாழ்வு தருகிறது. அந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை தருகிறது. எனவேதான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இணைச்சிட்ட புத்தகத்தில் வாசிக்கிறோம், உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும். உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவு பகலும் அச்சத்தோடு வாழ்வாய். எப்போது? இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை இழக்கின்ற போது. இரவும் பகலும் அச்சம் இருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கையை இழந்திருக்கிறோம். இந்த கடவுள் மீது நமது நம்பிக்கையை அறிக்கையிட நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களாக, வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டமே. ஆவியே உமது பட்டயத்தை எடுத்து நான் போராடி செபிக்க எனக்கு ஆற்றல் தாரும் என்று நாம் நம்பிக்கையோடு பாடி இந்த பிரசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இறை ஆசிற்குள்ளாக நம்மை உட்படுத்துவோம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பாடுவோம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. நம்ம பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது. ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து காத்து வரக்கூடிய மேலான செயலுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு உடன் பயணித்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் அறிந்து
ஆண்டவரை எங்களுக்காக நீர் கொடுக்கக்கூடிய அருள் வாழ்விற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த திருத்தலத்திற்கு நாங்கள் வருகை தந்து புனித மிக்கேலேயருடைய வல்லமை உள்ள மன்றாட்டை நாங்கள் கேட்கிற போது அவர் வழியாக நீர் எங்களுக்கு எல்லா விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, வல்லவரே நன்றி, அற்புதங்கள் செய்கிறவரே நன்றி, எங்களை வாழச் செய்கிறவரே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி. இதோ இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி நம்பி வருகிறோம், உம்மை நோக்கி நம்பி வருகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வருகிறோம். எங்கள் மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எங்களுக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பு உண்டு. இதோ இந்த கல்வாரி நாயகனை நோக்கி, இந்த நற்கருணை பிரசன்னத்தை நோக்கி இதோ நாங்கள் எங்களுடைய கண்களை திருப்புகிறோம். ஆண்டவரை எங்களை உற்று நோக்கும். ஆண்டவரை எங்களுடைய கண்ணீரை பாரும். இதோ எங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாத கடவுள் இல்லை. ஆண்டவரை நீர் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். ஆண்டவரே, மோயிசனுடைய கரங்கள் எப்போதெல்லாம் உயர்த்தப்பட்டிருந்ததோ அப்போதெல்லாம் அவர்களுடைய படைகள் எதிரிகளை வீழ்த்தியது என்று பார்க்கிறோம். இதோ நாங்கள் கரங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களை வழிநடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்கள் ஓங்கி நிற்கிறது. எங்களுடைய ஜெபங்கள் உம்மை நோக்கி எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோ நம்பிக்கையோடு கரங்கள் உயர்த்தி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரை நீர் விடுதலை தாரும். ஆண்டவரை நீர் நல்வாழ்வை தாரும். உள்ளத்தின் தேவைகளை நீர் நிறைவேற்றும். ஆண்டவரே, எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை தாரும். இந்த உலகத்தில் ஆண்டவரே சவால்கள் உண்டு, மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாங்கள் கரத்தை உயர்த்தி செபிக்கிறோம். இயேசுவே எங்களுடைய கரங்களை நீர் உயர்த்துகிறேன். இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வலிமையை தந்து எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறேன். மோயிசனுக்கு விடுதலை தந்த கடவுளாக இருந்து ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களில் நீர் உமது ஆவியை பொழிகிறேன். அவருடைய கரங்கள் வழியாக ஆண்டவரே உமது பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உமது இரக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உமது அருள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை, கரங்கள் விரித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை ஆசீர்வதியும். ஆண்டவரை ஆசீர்வதியும். வல்லமையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே மீது நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் பெயரால் மட்டுமே எங்களுக்கு மீட்பு உண்டு. நாங்கள் ஜெபிக்கிறோம். மோயிசனுக்கு வெற்றி தந்த அதே ஆண்டவர் இதோ கரங்கள் விரித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெற்றியை தருகிறார், ஆசியை தருகிறார், நல்வாழ்வை தருகிறார். நமது நம்பிக்கையில் கடவுள் நம்மோடு உடன் இருந்து, என் அன்பு மகனை, என் அன்பு மகளை, நீ அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். இதோ உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். துன்பங்கள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இம்மானுவேலனாக உம்மோடு இருக்கிறேன், உம்மோடு இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஏதோ இந்த வேளையில் நான் எழுந்து வந்திருக்கிறேன். இந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, எங்களை வாழச் செய்கிறவரே உமக்கு நன்றி, எபினேசரே உமக்கு நன்றி என்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். எல்கானாவே உமக்கு நன்றி, எங்களை வாழச் செய்கிறவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவின் அருள் நம் ஒவ்வொருவருக்கும் பொழியப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். இந்த ஆண்டவர் நமக்கு மீட்பை தருகிறார். உடல் உள்ள ஆன்ம பலத்தை தருகிறார். இதோ இந்த வேளையில் கண்களை மூடி, இயேசுவே நீர் ஒருவர் மட்டுமே எங்களுக்கு விடுதலை, நீர் ஒருவர் மட்டுமே என்னை குணப்படுத்த முடியும். சொல்ல முடியாத வேதனைகள், எத்தனை ஏச்சுக்கள், பேச்சுக்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை முறை நான் தனியாக இருந்து கண்ணீர் வடித்து புலம்பி இருப்பேன். ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் எங்களுக்காக இருக்கிறீர். உமது பிரசனத்தை எங்களுக்காக தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிரசனத்தில் நின்று நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்ததை போல, அவருடைய செயல்கள் அனைத்தும் உமக்கு நீதியாக பார்த்ததை போல, இதோ இஸ்ரேல் குலங்களில் மோயிசனை போல ஒருவரும் நம்பிக்கைக்குரியவராக இருந்ததை இல்லை என்று சொல்லி மோயிசனை நீர் வாழ்த்தியதை இதோ எங்களுடைய நம்பிக்கை பாரு. மோயிசன் கொண்டிருந்த நம்பிக்கையை நாங்களும் கொண்டிருக்க செய்கின்றவரே, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். வல்லமையுள்ள தெய்வமே ஆசீர்வதியும். நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு செய்யும்போது வெறுங்கையாக செல்லாமல் நீ தரக்கூடிய நல்வாழ்வை, நோயற்ற வாழ்வை, அமைதியான வாழ்வை, குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி ஒற்றுமையோடு வாழக்கூடிய வாழ்வை
வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல செய்திகளை கிடைக்கச் செய்வீராக. இதோ குழந்தை பேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக எல்லா தடைகளையும் உடைத்து உம்மால் மட்டுமே வலு இழந்திருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளை மாற்ற முடியும். கருப்பைகளை நீர் புனிதப்படுத்த முடியும், அர்ச்சிக்க முடியும். கருப்பைகளில் உயிர்களை நீர் நிலைத்து நிற்க செய்ய முடியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே குழந்தைகளை கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர பெற்றோர்களுக்கு ஞானத்தை தாரும், ஆசிரை தாரும், வலிமையை தாரும். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே வெற்றி வீரர். எங்களுக்காக ஆசிரை பொழிய நீர் தேர்ந்து கொண்ட நாள் இது, வெற்றியின் நாள் இது. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக வாழச் செய்யும். எங்கள் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மாண்புயர் கீதம் பாடி கடவுளை போற்றுவோம். மாண்புயரியவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தமிழகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக